சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்னாலே பொறி பறக்கும் கேட்கணுமா? ஒரு பெரிய ரைவல்ரி அப்படிங்கிறது வந்து நம்பர்ஸ்லாம் நான் தெரியல. ஏன்னா 22-11 அப்படிங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸோட ரெக்கார்ட். பட் இதெல்லாம் நம்பர்ஸ்க்கு அப்பாற்பட்ட விஷயம். இருப்பினும் முக்கியமான மேட்சப்ஸ் என்னவா இருக்க போகுது இந்த போட்டியில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட முக்கியமான மேட்சப்ஸில் முதல் பெரிய சேலஞ்ச் ஆர்சிபிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்பின்னை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ நூர் அஹமத் வந்திருக்காரு. வந்த மேட்ச்சிலே அவர் ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் விருதும் பெற்றதுனால சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு சாலிட் 12 ஓவர் போட முடியும் ஸ்பின் வச்சுக்கிட்டு. ஒரு பக்கம் அஸ்வின், ஒரு பக்கம் ரவீந்திர ஜடேஜா, இன்னொரு பக்கம் நூர் அஹமதோட ரிஸ்பின். ஸோ இது எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்கங்கிறது கண்டிப்பாக ஒரு கீ மேட்சப் அமையும். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரஜத் பாட்டிதார் ஆர்சிபியோட கேப்டன், அவருக்கு மட்டும்தான் பேஸோட ஸ்பின்னுக்கு எதிரான பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கிறத பார்க்குறோம். விச் இஸ் வை அவரோட மேட்சப் வர்சஸ் நூர் அஹமத் ரொம்ப கீயாக இருக்கும். ESPN கிரிக்கெட் ஃபோலில் போட்டிருந்த மாதிரி அதில் இன்னொரு ஸ்டாட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எப்படி மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்பின்னர்ஸ் 11 ஓவர் கலெக்டிவாக போட்டு 70 ரன் மாத்திரம் கொடுத்தாங்க, 5 விக்கெட் எடுத்தாங்க. அண்ட் அதில் நூர் அஹமத் 4 விக்கெட் எடுத்தார். ஸோ உங்களுக்கு தெரியுது சிஎஸ்கேயோட ஸ்பின் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸாக இருக்கக்கூடும் அப்படின்னு. இதில் இன்னும் கொஞ்சம் சுருக்கி பார்த்தா அஸ்வின் வர்சஸ் விராட் கோலி நியூமரிக்கலி இந்த ரைவல்ரி இருக்கிறத தாண்டி இவங்க ரெண்டு பேரும் பயங்கர கம்பேட்டிட்டர்ஸ் அண்ட் நீண்ட நாள் காலம் இந்தியாவில் டீம்மேட்ஸாக இருந்திருக்காங்க. ஆல்சோ ஐபிஎல்ல அப்போனன்ட்ஸாக இருந்திருக்காங்க. இவங்களோட மேட்சை பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சில நம்பர்ஸ் த்ரோ அப் பண்ணுது. 147 பந்துகள் போட்டிருக்காரு அஸ்வின் விராட் கோலிக்கு. அதில் ஒரே ஒரு முறை தான் அவுட் ஆக்கியிருக்காரு. ஹவெவர் விராட் கோலியால் அஸ்வினுக்கு எதிராக பிரேக் ஃப்ரீ பண்ண முடியல. 123.12 அவ்வளோதான் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் இருந்திருக்கு அஸ்வினுக்கு எதிராக. நம்ம கேகேஆருக்கு எதிரான போட்டியில் பார்த்தோம். அண்ட் கிரிக்பஸில் இந்த ஸ்டாட் படிக்க முடிஞ்சுது. இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட் என்னென்னா, ஒவ்வொரு 5 பாலுக்கும் விராட் கோலி ஒரு ஸ்வீப்பை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார் கேகேஆர். அவர் அதிகமாக ஸ்வீப் ஆடுற ஒரு நபர் கிடையாது. பட் இந்த ஷாட்டை அவர் பிரயோகப்படுத்த பார்க்குறாரு டு ஓப்பன் அப் ஹிஸ் ஆக்சஸ் ஏரியாஸ். அண்ட் அதுதான் தினேஷ் கார்த்திக் நேற்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னதை படிச்சிருப்பீங்க. எப்படி விராட் கோலி இன்னும் ஒரு ஷாட்டை ஏற்றணும், இன்னும் நான் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கார். ஸோ ஸ்வீப் வில் பி அ வெரி குட் ஆப்ஷன். அண்ட் அஸ்வின் வர்சஸ் நூர் அஹமத், விராட் கோலி வர்சஸ் நூர் அஹமத், அஸ்வின் வர்சஸ் விராட் கோலி, இது அகெயின் ஒரு முக்கியமான மேட்சப்பாக இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோம்னா ரச்சின் ரவீந்திரா வர்சஸ் குருணால் பாண்டியா ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்சப். என்னங்க சொல்கிறீங்க? லெஃப்ட் ஹேண்ட் பேட்டருக்கு எதிராக லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் எப்படிங்க நல்ல மேட்சப்புன்னு சொன்னால் இருக்குது. ரவீந்திரா கேஸில் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அவரோட ஆவரேஜ் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின், அவரோட ஸ்ட்ரைக் ரேட் இன்ஃபேக்ட் 120.73 தான். அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 11.63, ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 11.63, ஸ்ட்ரைக் ரேட் 120.75. ரொம்ப 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 குறைவு இது ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு எதிராக. மெயின்லி பிகாஸ் அவர் உள்ள வர பந்துகளை ஆடும்போது சில திணறல் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரச்சின் ரவீந்திராக்கு எதிராக குருணால் பாண்டியா ஏர்லி இந்த பீஸ் பவர் பிளேயில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அமையலாம். அண்ட் ஆர்சிபி இன்னொரு விஷயம் கவனிச்சாகணும். ஆல்தோ குருணால் பாண்டியா ரவீந்திராவோட ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தாலும் சிஎஸ்கேவோட டாப் 7ல் 4 இடது கை ஆட்டக்காரர்கள் இருக்காங்க. அவங்க எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க? நம்ம போன மேட்ச்சில் வந்து 3 சீமர் ஸ்ட்ராட்டஜி ஆர்சிபி யூஸ் பண்ணதை பார்த்தோம். கேகேஆரில் அஃப்கோர்ஸ் கொல்கத்தாவில் வெட் கண்டிஷன்ஸ் இருந்ததுனால அது கொஞ்சம் சாதகமாகவும் இருந்துச்சு. அவங்களுக்கு ஜாஷ் ஹேசல்வுட், யஷ் தயால் அண்ட் ரசீக் சலாம் இருக்காங்க. மேபி இங்கே ரசீக் சலாமுக்கு பதிலாக ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரை கொண்டு வர வாய்ப்பு இருக்கா? மோஹித் ராठी இருக்கார் அவங்களுக்கு ரிஸ்க் ஸ்பின்னர். அவர் மனோஜ் பண்டாகே ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவ் ஹோம் க்ரௌண்ட் டேலண்ட், கர்நாடகாவை சேர்ந்த ஒரு போலர். அண்ட் தொடர்ந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்களுக்காக இந்த மகாராஜா T20 போன்ற டோர்னமெண்ட்ஸில், மற்ற டொமெஸ்டிக் டோர்னமெண்ட்ஸில். ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பு தருவாங்க. ஐதர்வே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆடுவதற்கான ப்ராபிலிட்டி இருக்குது. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பெரிய வாய்ப்பு இல்லை எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆடுவதற்கு. ஆர் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் டீமை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பத்திரானா இன்னமும் ஃபுல்லி ஃபிட்டாக பட் ரிகவர் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நேத்தன் எல்லிஸ் அவருடைய இடத்தை திரும்ப தக்க வச்சுப்பார் அப்படிங்கிறது தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான போட்டியாக இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேட்சப்ஸ், த கான்டெஸ்ட் வித்தின் த கான்டெஸ்ட். அண்ட் நான் ஒரு ஃபேண்டசி டீம்னு ரெடி பண்ணலை. பட் ஆஃப் த டாப் ஆஃப் மை ஹெட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ருத்துராஜ் கைக்வாட் இருப்பார், விராட் கோலி, ரச்சின் ரவீந்திரா, ஆல்சோ அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா ரஜத் பாட்டிதார். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கேப்டன் ருத்துராஜா இருப்பார். அண்ட்
என்னோட வைஸ் கேப்டன் ரஜத் பாட்டிதார் அவர் இருப்பார். போலர்ஸில் நூர் அஹமத் நோ பிரெய்னர், ரவிச்சந்திரன் அஸ்வின் நோ பிரெய்னர் அகெயின், அண்ட் மற்றும் ஒரு நோ பிரெய்னர் பார்த்தீங்கன்னா ஜாஷ் ஹேசல்வுட் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாக இருப்பார் எந்த சர்ஃபேஸ்லையும் அப்படின்னு தோணுது. அண்ட் ஸோ 7 பிளேயர்ஸ் ஆகிடுச்சா. ஜிதேஷ் சர்மா என்னோட கீப்பர், என்னோட சாய்ஸ் ஆஃப் கீப்பர். ஏன்னா தோனி அதிகமாக வந்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ 8, 9, 10, 11 என்னை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா நீங்கள் எடுத்தே ஆகணும். அண்ட் சாம் கரன் மேபி இன்றைக்கி தான் அவருக்கு ஒரு நாளாக இருக்கும்னு தோணுது டு கம் குட். ஸோ அவர் எனக்கு 10வது ஆப்ஷன். அண்ட் ஹூ நோஸ் கிளென் மேக்ஸ்வெல் போலிங்கில் ஒரு 2 விக்கெட் எடுக்கலாம்னு தோணுது. ஸோ அவர் தான் என்னோட 11வது. அதாவது நாட் இன் எனி பர்டிகுலர் ஆர்டர், நாட் இன் பேட்டிங் ஆர்டர் டெஃபினெட்லி. ஸோ இதுதான் என்னோட ஃபேண்டசி பிக்ஸ். உங்களோட ஃபேண்டசி பிக்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடித்த மேட்சப்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஆர்சிபி vs சிஎஸ்கே போட்டி என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா இது நீண்ட கால ரைவல்ரி. 2008க்கு அப்புறம் ஆர்சிபி சென்னையில் ஜெயிச்சதே இல்லை. இன்றைக்கி மாறுமா மாறாதா பார்ப்போம்.